9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 48 அப்படின்ற நம்பரு ஏபியில் எடுத்தோம். 8ஆம் தேதி கெஸ்ஸிங்கு 48 எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க. இது வேறு ஒரு ரூட்லுமே ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுனால தான் அப்படி எடுத்திருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆகி போச்சு. எப்படின்னா இங்கே பாருங்கள், இதை மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த 21க்கு 71, இந்த 15க்கு 01, இங்கே 90 அப்படின்ற நம்பரு ஆப்போசிட்டில் வர வேண்டிய நம்பரு. ஆனால் பார்த்திங்கன்னா வரலை. அதுக்கு அடுத்து பாருங்கள் 42ன்ற நம்பரில் ஃபுல் ஆப்போசிட் 79 வந்துருச்சு. அடுத்து பாருங்கள் எப்படி வரணும், 90 கரெக்டாக வந்து போச்சு. அது கீழே இருக்கிற 43மே கரெக்டாக வந்துச்சு. ஸோ இதிலேருந்து பாருங்கள், இந்த 48ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணேன். ஆனால் அது அப்படியே வந்து திரும்பி வந்துடுச்சு. 43ன்றது 34. அது மட்டும் இல்லாமல் போன மாதம் பாருங்கள், இதையுமே வந்து கரெக்டாக கவனிச்சிருந்தா பிசிலையுமே கரெக்டாக எடுத்துருப்போம். பிசிலையுமே வந்து 348ன்ற நம்பரை டைரெக்டாக கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு டைம் இல்லை கரெக்டாக இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு. ஏபியை மட்டும்தான் நாம் எடுத்தோம். இங்கே பாருங்கள், 04ன்ற நம்பருக்கு 09, ஓகேங்களா. அடுத்து இங்கே 41ன்ற நம்பருக்கு இங்கே 96, இந்த 43ன்ற நம்பருக்கு இங்கே பாருங்கள் 48. இங்கே இருக்கிற ஏபி நம்பரு போன மாதத்தில் அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே 43ன்றது இப்போ கடைசியாக வந்த 48, அடுத்து இங்கே 04ன்றது இங்கே 09, இந்த 41ன்றது 96. ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஆகும், ஓகேங்களா. அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த முறை கெஸ்ஸிங் யூஸ் ஆகும். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 12ன்ற நம்பர் பாருங்கள் பிசியில் 17 அப்படின்னு இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த நம்பர் அப்படியே வந்து பாக்ஸில் வந்துட்டுருக்கும். முதல்ல இந்த ஏபியில் இருக்கிற 12 இங்கே பிசியில் 17 அப்படின்னு வைங்க. இல்லை ஏசியில் இருக்கிற 17 அப்படியே பிசியில் 17ன்னு வைங்க. இந்த 96 ஏசி பிசியில் அப்படியே 96. அடுத்து இங்கே 84ன்ற நம்பர் 48 பிசி வந்திருக்கணும். ஆனால் பாருங்கள், அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு எப்படி மாறிச்சின்னு பாருங்கள். இந்த 99 ஏசியில் இருக்கிற 99 ஏசியில் வச்சுட்டு கேப்பில் இருக்கிற 84ன்ற நம்பர் கரெக்டாக 48. ஆக இது வந்து இந்த ஏசியில் இருக்கிற 17, இந்த ஏசியில் இருக்கிற 96, இந்த ஏசியில் இருக்கிற 84, 48ன்னு ஒரு நாளைக்கு முன்னாடி வர வேண்டிய நம்பரு. அதுக்கடுத்து இந்த 99ன்னு வந்துட்டதுக்கப்புறம் கேப்பில் இருந்து கரெக்டாக வர வேண்டிய பிசி நம்பர் கரெக்டாக வந்துருப்பாருங்க. அதோட இதுவும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருப்பாருங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் மிஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு 2-3 பேட்டர்ன் மேட்ச் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்திங்கன்னா கரெக்டாக அடிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து ஒரு 99 458, இந்த ஏசி 99 ஏசி 48, அதே மாதிரி இங்கே ஏசி 99, இங்கே மேலே ஏசி 84, இது எல்லாமே கரெக்டாக வந்து பிசி 48 கரெக்டாக அமைஞ்சுது. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க கெஸ்ஸிங் எடுக்கும்போது, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கெஸ்ஸிங் எடுங்க. அடுத்து பாருங்கள், இங்கே 099, இந்த இடத்துல பாருங்கள் 099க்கு 909 அப்படின்னு இருக்குது. ஏபியில் இருக்கிற 09 பிசியில் 09 அப்படின்னே மேட்ச் பண்ணுங்கள். 84ன்ற நம்பருக்கு 48 அப்படின்னு திருப்பி வைங்க. கேப்பில் இருக்கிற 78 87 அப்படின்னு பிசியில் மேட்ச் பண்ணுங்கள். பிசி 87, இங்கே சி போர்டில் இருக்கிற 9 இங்கே ஏ போர்டில் அப்படியே 9. இங்கே பாருங்கள் 2ன்ற நம்பருக்கு இங்கே 3 அப்படின்ற நம்பர் வச்சு பாருங்கள். எப்படின்னா ஒரு நம்பர் கூட்டிக்குங்க, 2ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி 3 அப்படின்னு வைங்க. அதனுடைய ஆப்போசிட்டு இங்கே 7, ஓகேங்களா. இந்த 2க்கு 7 வச்ச மாதிரி இங்கே 3க்கு 8 வச்சு 887 அப்படின்னு ஒரு நம்பரு ப்ளே பண்ணுங்க. டைரெக்டாக 887. அடுத்து இந்த கெஸ்ஸிங் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் 089க்கு 909, பி போர்டில் இருக்கிற 8க்கு ஒரு நம்பர் கூட்டிக்குங்க, ஓகேங்களா. அடுத்து இந்த 34, அதாவது ஏசியில் இருக்கிற நம்பரை ஏபியில் வைக்கணும். 09 ஏசிங்க, இங்கே அதை 90ன்னு திருப்பி வச்சுருங்க. இந்த 34 டைரெக்டாக 34 அப்படின்னு வச்சுருங்க. இங்கே பி போர்டில் இருக்கிற 8க்கு சி போர்டில் 9ன்னு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி வச்சுருங்க. இங்கே 3ன்ற நம்பரு, அதாவது 2ன்ற நம்பர் பி போர்டில் இருக்குது, அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 2க்கு ஒரு நம்பர் கூட்டினீங்கன்னா 3, அதனுடைய ஆப்போசிட் 8.
அதே மாதிரி இங்கே 6ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டினா 7, அதனுடைய ஆப்போசிட்டு 2. அப்போ 2ன்னு வரும்போது இங்கே 09 90 34 34 51க்கு டைரெக்டாக 51ன்னு வச்சு 512 அப்படின்னு ஒரு நம்பர் மேட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? 512. அடுத்த நம்பரு 887 512 2 நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த 87க்குன்னு ஒரு குழு பாருங்கள். இங்கே 99 அப்படின்ற நம்பர் இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஏபியில் பாருங்கள், ஏசியில் 99 இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே 39ன்னு இருக்கும். அதுக்கு 34ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் வைங்க. இந்த 87 டைரெக்டாக 87 மேட்ச் பண்ணுங்கள். ஸோ இது இந்த இடத்துல மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்குமா அப்படின்னா இங்கே கூட மேட்ச் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த 99க்கு இங்கே பாருங்கள் 99, இந்த 87க்கு பாருங்கள் 37. அடுத்து இந்த 39 ஃபுல் ஆப்போசிட் பாருங்கள் 84. அதே மாதத்தில் பிசிலேருந்து எப்படி ஏபிக்கு மேட்ச் ஆகிருப்பாருங்க. இந்த 84க்கு முதல்ல 39 ஃபுல் ஆப்போசிட் வந்திருக்கு. அடுத்து இந்த 99 டைரெக்டாக வந்திருக்கு. அப்படின்னும் போது கேப்பில் ஒரு 37 அப்படின்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட்டில் இங்கே கேமை 8 நம்பர் ப்ளே பண்ணணும். கரெக்டாக பாருங்கள், அது 87ன்ற நம்பரு வரும். ஸோ இதே மெத்தடில் தான் நிறைய கேமில் இப்போ வந்துட்டுருக்கு. இல்லைங்களா? அதனால தான் இந்த 78ன்ற நம்பரை இங்கே மேட்ச் பண்ணுறேன். அதனுடைய ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி அதை ஆப்போசிட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த 99 ஏசியில் 99ன்னு போயிடுச்சு. ஓகேங்களா? 39 ஏபியில் 34ன்னு வந்துடுச்சு. இந்த 87 ஆல் போர்டு அடிக்கணும், அதனுடைய ஆப்போசிட்டும் அடிக்கணும். ஓகேங்களா? அதனால் இந்த 887 மேட்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 887ன்ற நம்பரு ஒன்று மேட்ச் பண்ணிங்க. அதோட இந்த நம்பரை பாருங்கள், இது கொஞ்சம் அடிக்கடிக்கு வர செட்டு தான். ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம். இந்த பாருங்கள், இந்த 09 இந்த 95 இங்கே பார்த்துங்க. 09 95 இங்கே பாருங்கள் 90. ஓகேங்களா? அது நேராக அப்படியே பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், இந்த 48 இங்கே 34 இங்கே ஒரு 39. இது எல்லாமே ஒரே நம்பர் தான். புரியுதா? பாருங்கள், இந்த 09 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 95, அதை 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 40. ஓகே, முடிஞ்சுதா? அடுத்து இங்கே பாருங்கள் 48, அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 34, அதுலேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 39. அடுத்து பாருங்கள், இந்த 58, இந்த 58க்கு பாருங்கள் 30, 2 நம்பரு ஆப்போசிட்டு, அதுலேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 35. ஸோ இதை கரெக்டாக பார்த்து வச்சுங்க. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது வேறு எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 90. அடுத்து என்ன வரணும்? இது 2ல் ஏதோ ஒரு நம்பர் வரணும். என்ன நம்பர் வரணும்? இந்த 39னுடைய ஆப்போசிட்டோ இல்லை 35னுடைய ஆப்போசிட்டோ வரணும். நம்ம என்ன பண்ணோம்னா 8 8 16 நம்பர் ஏபியில் செட் பண்ணிடணும். அப்படி செட் பண்ணும்போது பாருங்கள், 84ன்ற ஒரு நம்பர் பாஸ் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் நமக்கு ரொம்ப ஈஸி. அந்த 8 நம்பர் மட்டுமே நம்ம எத்தனை செட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு வச்சோம்னா இங்கே பாருங்கள், வருதோ வரலையோ அதை நம்பி ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே பாருங்கள் 53ன்றது மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னா 09 48 இங்கே வந்துடுவோம். 09 48 போனதுக்கப்புறம் என்ன வரணும்? 09 48 போனதுக்கப்புறம் இந்த 53 35 அப்படின்ற நம்பரு வரணும். ஓகேங்களா? 55 38 இங்கே பாருங்கள் 04 34 35 இங்கே பாருங்கள் 95 34 30 09 58 48 இதில் 2 நம்பர் வந்து போச்சு. இப்போ பிசிலையுமே அதே தான் மேட்ச் ஆகுது, ஏபிலுமே அப்படியே தான் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இந்த பிசியில் பாருங்கள், இப்படி பார்த்தாலுமே 96 90 96க்கும் 90 இங்கே பாருங்கள், இது எழுதி பாருங்களேன். 96
ரெட்டை நம்பராக எழுதி பாருங்கள். 96 98 90. இந்த நம்பர் எப்படி வந்தது பாருங்களேன். 96 98 90 இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். 96 அந்த 90 09 திருப்பி வச்சாச்சு. 98க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கேம் நிறையா வரும். மாதம் வந்து ஒரு 10 தேதிக்குள்ளே இந்த மாதிரி கேம் ஒரு முறையாவது வரும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து போச்சு இந்த மாதத்துலேயே. 3 தடவை வந்துருச்சு. ஸோ அது சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு முறை வந்துச்சு, இப்படி ஒரு முறை வந்தது, இப்போ திரும்ப இப்படி ஒரு முறை வந்திருக்கு, அதே மாதிரி இப்படியும் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த மெத்தடில் தான் போயிட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 90 34 30 அப்படின்ற நம்பரை மேட்ச் பண்ணுவோம். இல்லை 90 30 34 அதுதான் வந்து எங்கே அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மேட்ச் பண்ணுறோம். இல்லை 90 34 30 அதாவது 09 58 48 எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. நம்ம பிசி 53 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் பண்ணுவோம். இல்லை 35ன்ற நம்பர் மேட்ச் பண்ணுவோம். இங்கே எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த 90ன்ற நம்பருக்கு பிசியில் 09, இந்த 84ன்ற நம்பருக்கு 48. அப்போ இந்த நம்பர் டைரெக்டாக 53 அப்படின்னு அடிக்கணும். இல்லைங்களா? பிசியில் அடிக்கும்போது 53 அடிக்கணும், ஏபியில் அடிக்கும்போது 03ன்னு அடிக்கணும். ஸோ ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணிக்குவோம். இந்த 0330 ஏபி பிளான் பண்ணுங்கள். பிசியில் 53 35ன்னு பாருங்கள். இந்த 512 887 இந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் வந்திருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள்.